காலை வணக்கம். கால வேலையில நான் மாஸ்டர் வசந்தா பேசுறேன். இந்த யோகாவை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். இந்த யோகாவை முயற்சியா நீங்க செய்யணும். செய்தீங்கன்னா உங்க உடம்புல உள்ள வியாதி எல்லாம் தெரிச்சு போயிடும். உங்களை விட்டு எந்த வியாதியும் உங்களுக்கு வராது. இந்த கால வேலையில நீங்க அதை செய்யணும். இந்த பிரம்ம முகூர்த்தம், இந்த அதிகால வேலையில தான் 5 to 6, 6 to 7, இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இந்த யோக கலையை நீங்க செய்ய செய்ய உங்க உடம்புல எந்த விதமான வியாதியும் இல்லாத நீங்க நீண்ட நாள் வாழலாம். நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வமா இருக்கணும்னா யோகா பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் சம்பாரிச்சிடலாம், நம்ம உடம்ப மட்டும் நம்மளால சம்பாதிக்க முடியாது. அதனால உங்க உடல் தான் திருக்குறள், திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு உடல் தான் பொக்கிஷம்னு சொல்லியிருக்காரு. அது போல இந்த உடல் நலத்தை நீங்க அன்றாடம் நீங்க யோகா பண்ணி பாதுகாத்துக்கணும். நாடி சுத்தி, முதலாவது உங்களுக்கு நாடி சுத்தி சொல்ல போறேன். அது போல நீங்க செய்யலாம். 2 மூக்கு வழியா இழுக்கணும், இழுத்து கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் அதே 2 மூக்கு வழியா வெளியில விடணும். இப்ப நான் செய்யறேன் பாருங்க. 5 செகண்ட் இழுத்து 10 செகண்ட் வெளியில விடணும். அது போல் ஒரு 5 தடவை செய்யணும். பதினஞ்சு செகண்ட் வெளியில விடணும், 5 செகண்ட் உள்ள இழுக்கணும். இப்ப 2 மூக்கு வழியா உள்ள இழுக்கணும். இழுத்தாச்சு. அடுத்தது சந்திரபேதி, சூரிய பேதி. ரைட்டு வழியா இழுத்து அதே ரைட்டு வழியா வெளியில விடணும். இப்ப ரைட்டு பக்கம் இழுக்க போறோம். லெப்ட் வழியா லெப்ட் மூக்க மூடியாச்சு, லெப்ட் நாசிய. இப்ப ரைட்டு வழி. இது சந்திர நாடி. வலது திசையா இழுத்து அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். அப்படியே ஸ்லோவா வெளியில விடணும். இப்ப இடது பக்கம் சந்திர நாடி. சந்திர நாடியில இழுக்கிறோம், அதை கொஞ்ச நாளைக்கு ஹோல்ட் பண்றோம். அப்படியே வெளியில ஸ்லோவா வெளியில வரணும். செகண்ட். ஹீட்டை வெளியில விடுறோம், கூலிங்க நல்லா இழுக்கிறோம்.
ஸ்லோவா வெளியில விடணும். Breathe in, breathe out. Breathe in, breathe out. இது சந்திரவேதி. லெஃப்ட் நாடி. 2 நாடி வழியா இழுக்கணும், அப்படியே ஹோல்ட் பண்ணணும், அப்புறம் வெளியில விடணும். 15 செகண்ட் வெளியில விடணும். 5 செகண்ட் இழுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணி, ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி, 15 செகண்ட் வெளியில விடுற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும். தானா வரணும், நம்ம வலிகட்டாயமா விடக்கூடாது. இழுக்கிறது தான் நம்ம வலிகட்டாயமா இழுக்கணும். சந்திர நாடி வழியா இழுத்து அதே சந்திர நாடி வழியா வெளியில விடணும். சூரிய நாடி வழியா இழுத்து ஒரு 3 தடவை செய்யலாம், இல்லை ஒரு 5 தடவையே செய்யலாம். சூரிய நாடி வழியா ஃபர்ஸ்ட் நாடி சுத்தி. நாடி சுத்திங்கனாக்கா அது 2 மூக்கு வழியா இழுக்கணும். 2 மூக்கு வழியா இழுத்து ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் 15 செகண்ட் அப்படியே ஸ்லோவா அது வரும். மேலே இழுத்தது மேலே இருக்காது. லெஃப்ட் வழியா இழுத்து ரைட்டு மூளைக்கு போகும். ரைட்டு மூளை வழியா ரைட்டு நாடி வழியா இழுத்தீங்கன்னா லெஃப்ட் நாடிக்கு போகும், லெஃப்ட் மூளைக்கு. அப்படியே மாறி மாறி தான் வரும். அதனால என்ன பயன்னாக்கா நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். நம்மளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னா நம்மளுக்கு மூளை, சிறு மூளை பெருமூளை நம்மளுக்கு இருக்கு. அந்த மூளையில ஹீட் அதிகரிச்சிச்சுனாக்கா மறதி வரும், உங்களுக்கு மறந்துடுவீங்க. அந்த மறதி இல்லாத இருக்கணும்னாக்கா நம்ம அந்த நாடி சுத்தி செய்யணும். 2 மூக்கு வழியா இழுக்கணும், அதை ஹோல்டு பண்ணணும். அதே 2 மூக்கு வழியா நம்ம வெளியில தானா வரும். அது வரைக்கும் 15 செகண்ட் அப்படியே நம்ம அமைதியா இருந்தா தானா வெளியில வரும். ஃபர்ஸ்ட் அது. அடுத்தது ரைட்டு நாடி. ரைட்டு நாடின்னா சூரிய நாடி. சூரிய நாடி வழியா இழுக்கிறீங்க, அதே சூரிய நாடி வழியா வெளியில விடுறீங்க. அதை போல ஒரு 3 தடவை செய்யணும். அப்புறம் செகண்ட் சந்திர நாடி. சந்திர நாடி வழியா இழுக்கிறீங்க, அதே அந்த நாடி வழியா வெளியில வரும். ஒரு 15 செகண்ட் அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா ரைட்டு நாடியை மூடிட்டு லெஃப்ட் நாடி வழியா தானாவே வெளியில வரும். அப்ப ஹீட்டு வெளியில வரும், கூலிங்க இழுக்கிறீங்க. அதை போல நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய அதுல பயன் உண்டு. முடி நரைக்காது, முடி கொட்டாது, முகத்துல ஒரு அழகு கொடுக்கும், கருவேங்கை வராது, இந்த கண்ணுக்கு கீழே கருவளையம்லாம் வராது. அப்புறம் உங்களுக்கு டென்ஷன் வராது, மறதி இருக்காது உங்களுக்கு. அப்போ முகத்துல ஒரு பொலிவு ஒன்று வரும், மன மகிழ்ச்சி தரும். மன மகிழ்ச்சி தான் அந்த முகம் மலர்ச்சியை கொடுக்கறது. எப்போதுமே நம்ம முகம் அழகு கொடுக்கும். நல்லா அந்த பூ மலர்ந்து வறுமை எப்படி இருக்கும், அதே போல அதான் மன மகிழ்ச்சி, முகம் மலர்ச்சி கொடுக்கும். அடுத்தது உங்களுக்கு அனலோவில்லம் சொல்லி தரப்போறேன். லெஃப்ட் நாடி வழியா இழுத்து ரைட்டு நாடி வழியா விடணும். ரைட்டு நாடி வழியா இழுத்து லெஃப்ட் பக்கம் விடணும். ரைட்டு லெஃப்ட்.
லெப்ட் நாடி வழியா இழுத்து ரைட் நாடி வழியா விடணும். சந்திர நாடி வழியா விடணும். சூரிய நாடி வழியா அதே சூரிய நாடி வழியாக்க இழுக்கணும். அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே லெப்ட் நாடி வழியா விடணும். அப்படியே லெப்ட் நாடி வழியா இழுக்கணும். 5 செகண்ட் இழுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணணும். அப்படியே ரைட்டு வழியா விடணும். அப்படியே ரைட்டு வழியா இழுத்து அதை ஹோல்டு பண்ணணும். அப்படியே லெஃப்ட் நாடி வழியா விடணும். லெஃப்ட் வழியா விட்டு அதே லெஃப்ட் வழியா இழுக்கணும். பதினஞ்சு செகண்ட் விடணும். விட்டு அதை இழுக்கணும். இது மாதிரியே மாறி மாறி நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு தலை சுத்தல் குறையும், மயக்கம் குறையும், பிபி குறையும். பிபி அதிகரிச்சாலும் தலை சுத்தல் மயக்கம் வர்றது அதெல்லாம் உங்களுக்கு குறையும். உங்க மனசுல அமைதி இருக்கும், சந்தோஷம் வரும். அந்த டென்ஷன் வரணும்னாக்கா அந்த பிபி அதிகரிச்சாதான் டென்ஷன் வரும். பிள்ளைங்க கிட்ட, புருஷங்கிட்ட, மற்றவங்க கிட்ட கோபமா பேசுவாங்க. முகமே ஒரு மாதிரி கோபமா இருக்கும். அமைதி பெறணும்னா இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும். இது பண்ண பண்ண உங்களுக்கு முகத்துல நல்ல அமைதி வரும், பொலிவு கொடுக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த பிரீத்திங் பண்ண பண்ண உங்களுக்கு பிபி குறையும். டென்ஷன் அதிகரிச்சாதான் உங்களுக்கு உடம்புல சோர்வு வர்றது, வியாதி வர்றது, டென்ஷன் அதிகரிக்கிறதுனாலதான். இது உங்களுக்கு அமைதி வரும் உங்களுக்கு. அப்ப பிபி இருக்காது. உங்களுக்கு பிபி இருந்தா கூட குறைஞ்சிரும். உங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கு பிபி இருக்காது. அடுத்தது நம்ம 8 மணி நேரம் படுத்து தூங்குறோம். நம்ம தூங்கி எழுந்திருக்க நம்ம உடம்பு ரொம்ப டைட்டா இருக்கும். 8 மணி நேரம் நம்ம தூங்கினதுனால நம்ம உடம்பு ஃபுல்லா டைட்டா இருக்கும். அதனால உடம்பு கொஞ்சம் லூஸ் பண்றது. இந்த தோள்பட்டை வலி, கழுத்து வலி, கை வலி இதெல்லாம் இல்லாத இருக்கிறதுக்கு ஒரு ஆசனம் இது. இது நீங்க படுக்கையில எழுந்திருச்சு உட்காந்து பெட்ல கூட இதை செய்யலாம். நீங்க 1 2 3 4 5 அப்படியே ரிவர்ஸ்ல 5 4 3 2 1 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 5 4 அப்படியே 2 முட்டையும் ஒண்ணா ஜாயிண்ட் ஆகும். 3 2 1 next 1 2 3 4 5 அப்படியே ஸ்லோவா அப்படியே ரொட்டேட் பண்ணணும்.
ரைட் பக்கம் 1 2 3 4 5 ஆண்டிக்கலாம் 5 4 3 2 1. இப்போ உங்க கழுத்து, இந்த புஜம், இந்த இடுப்பு இதெல்லாம் உங்களுக்கு லூஸ் ஆயிடுச்சு. அடுத்தது காலுக்கு நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் காலுக்கு ஃபர்ஸ்ட் நாடி சுத்தியை செய்றீங்க, பிரீத்திங் பண்ணீங்க. அடுத்தது கழுத்துக்கு செய்றீங்க. அடுத்தது புஜம் இடுப்புக்கு செய்றீங்க. இப்ப காலுக்கு பண்ண போறீங்க. அப்படியே உட்காந்து முடியாதவங்க கூட கீழே உட்காந்து செய்யலாம், சேர்ல உட்காந்து செய்யலாம், அப்படியே படுத்துக்கிட்டு கூட செய்யலாம். 1 2 ஸ்ட்ரைட் பண்றோம் நரம்ப. அப்படியே 2 காலையும் ஒன்னா சேர்த்து ரைட் பக்கம் ரொட்டேட். 1 2 3 4 5 ஆண்டிக்கலாம். 5 4 3 2 1. அப்படியே லேசா மடக்கி மடக்கி நீட்டலாம். 1 2 3 4 5. இப்போ 2 காலையும் சேர்த்து செய்யலாம். இப்ப நல்ல ஓட்டங்கள் நம்ம காலில் இருந்து உடம்பு ஃபுல்லா நரம்புகள் போகுது. அது எல்லாத்துக்கும் ஓட்டத்தை நம்ம அதிகரிக்கிறோம். ரத்த ஓட்டம், காத்தோட்டம், நீரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம், உயிரோட்டம், 5 ஓட்டங்கள் நம்ம உடம்புல ஓடுது. அந்த 5 ஓட்டங்களும் ஓடணும்னா நம்ம காலில் இருந்தும் ஸ்டார்ட், நம்ம காதும் கையும் தான் முடிவு. அதனால நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் கொண்டு வந்தோம். இப்போ காலிலேருந்து தலை வரைக்கும் கொண்டு போறோம். இது போல அன்றாடம் நீங்க செய்ய செய்ய, அடுத்தது யோகா. ஒவ்வொரு யோகாவா நான் எடுப்பேன். அந்த யோகாவை நீங்க பார்த்து பயன்பெறலாம்.